நாம் இன்று ரிஷபராசியினுடைய மே மாத பலனை பற்றி பார்க்கலாம். நாம் முதலில் இந்த ராசி கட்டத்தில் கிரக அடைவுகள் எவ்வாறு இருக்கிறது, ராசியில் ஒவ்வொரு கிரகங்களும் சாரத்தின் வகையிலும் ராசியின் வகையிலும் எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது, அதன் மூலம் எவ்வாறு பலன் தரப்போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் ரிஷபராசி. ரிஷபராசியில் குரு பகவான் இடம்பெற்றிருக்கிறது. அது இடம்பெற்று 3 இடங்களை பார்வை செலுத்துகிறது. ஒன்று 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியையும் பார்வை செலுத்துகிறது. பார்வையின் அடிப்படையில் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படும். அங்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் அவற்றில் எந்த தன்மையில் இருக்கிறது, பிறப்பு ஜாதகத்தில் எவ்வாறு இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் பலன்களை எடுத்து இயம்புகின்றன. அந்த வகையில் இந்த 3 இடங்களும் பாதகங்களாக இருந்தால் சாதகங்களாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு இருக்கிறது. சனி பகவான் பார்வை செலுத்துகின்ற இடம் 3 இடம். சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேசராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சக ராசியையும் பார்வை செலுத்துகிறது. அதே போல செவ்வாய் பகவான் 3 இடங்களை பார்வை செலுத்துகின்றது. 4ஆம் பார்வையாக மிதுன ராசியும், 7ஆம் பார்வையாக கன்னி ராசியும், 8ஆம் பார்வையாக துலா ராசியும் பார்வை செலுத்துகிறது. லக்னத்திலே குரு பகவான் அங்கே இருந்து இவ்வாறாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. கன்னியிலே கேது பகவானும் இருக்கிறார். கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் செவ்வாய் பகவான், ராகு பகவான், புதன் பகவான் இடம்பெற்று காணப்படுகிறது. மேச ராசியில் சுக்கிர பகவான், குரு பகவான் இருக்கிறது. இந்த வகையில் சனி பகவான் ஆட்சி பெற்றும் சூரிய பகவான் உச்சம் பெற்றும் காணப்படுகிறது. செவ்வாய் பகவான் நட்பு கிரகத்தின் அடிப்படையும், புதன் பகவான் நீச்சம் பெற்று காணப்பட்டாலும் அவற்றில் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதனால் நன்மையை சேரக்கூடிய அமைப்பு அங்கு இடம்பெறுகிறது. சரி, இந்த ராசிக்கு லக்னத்திலே குரு பகவான் இருப்பதனால் ஒரு வகையான நன்மையை ஏற்படுத்துகிறது. மங்கள காரியங்கள், சுப வகையான நிகழ்ச்சிகள், வீடு கட்டுதல் போன்ற ஜாதகருக்கு இன்பகரமான அமைப்பை ஏற்படுத்துகிறது. மங்களகரமான தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மே மாதத்தில் காணப்படுகிறது. அதே போல லக்னத்துக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் தொழில் வகையில் மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 11ஆம் இடத்திலே புதன் பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு 11ஆம் இடம் மிகுந்த லாபத்தையும் குதூகலமான அமைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 12ஆம் இடத்திலே சூரிய பகவான், சுக்கிரன் பகவான் இருப்பது ஒரு வகையில் நன்மையை ஏற்படுத்துகிறது. தந்தையாருக்கு செலவினத்தன்மையை ஏற்படுத்தும். ஜாதகருக்கு அது இன்பகரமாக மாறும். ஏனென்றால் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது உல்லாச பயணங்கள், வெளிநாடு, வெளியூர் போன்ற வகையில் செல்லும் பட்சத்தில் இவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகிறது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் கல்விஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் மிகவும் நன்மை பெற்று காணப்படுகிறது. ஏனென்றால் திரிகோணத்திலே சனி பகவான் காணப்படுவதால் கர்ம வகையில் அடிப்படையில் கொடுத்த வாக்கை மீறாத தன்மை ஏற்படுத்துகின்ற அமைப்பு ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் தொழில் வகையில் தனத்தை பெருக்கக்கூடிய அமைப்பும் ஜாதகருக்கு ஏற்படுகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் வேறு இடம் அல்லது ஞானத்தை பெறக்கூடிய அமைப்பு, வேறு டியூஷன் அல்லது கல்வி சார்ந்த அமைப்பிற்கு அப்ளை பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தப்படும்.
நீட்டு போன்ற புது வகையான கல்விகளுக்கு தொடர்பு நிலையை ஏற்படுத்தும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் காரியஸ்தானம், வீரியஸ்தானம் என்று சொல்லுகின்றோம். இது சகோதர ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் காரியங்கள் எவ்வாறு நடைபெறுகிறது? அந்த வீடு சந்திரன் வீடாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதத்தில் 12 வீடுகளையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் நன்மையும் தீமையும் கலந்து காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாத்ருஸ்தானம், வித்தை ஸ்தானம், முதலீடு ஸ்தானமாக பார்க்கப்படுகின்ற இந்த ஸ்தானமானது சனியால் பார்க்கப்படும் போதும் திரிகோணத்தில் சூரியனும் சுக்கிரனும் காணப்படுவதனால் அந்த ஸ்தானமானது வலுத்து காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த ஸ்தானாதிபதியானவர்